எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ இன்றைக்கி நான் வெஜிடேரியன் லவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான சிக்கன் குருமா தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுவும் வெள்ளை சிக்கன் குருமா. இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே இதை தொட்டு சாப்பிட்லாம். ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போய் இந்த சூப்பரான சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். மிக்சர் ஜாரில் 5 சின்ன வெங்காயம் முதல்ல சேர்க்குறேன். அடுத்ததில் 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம். காரம் உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கசகசா. சப்போஸ் கசகசா உங்களுக்கு கிடைக்கல, உங்ககிட்ட இல்லைன்னா அது இல்லாமல் கூட நீங்கள் இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு. இப்போ அடுத்து இதில் நான் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்க்குறேன். முதல்ல தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை நல்லா மையாக அரைச்சிக்கணும். பாருங்கள், மசாலா ரொம்ப அருமையாக அரைஞ்சிருக்கு, நல்ல மையாக இருக்குது. இப்போ இதை நம்ம பவுலில் மாற்றி வச்சிடலாம். மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மையாக அரைச்சாச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கிறது தான் நம்மளுக்கு ஈஸி. பட் அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது செய்யும்போது மசாலா அம்மிக்கல்ல அரைச்சி தான் செய்வாங்க. ஸோ அதில் அரைச்சா தான் டேஸ்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க எப்போவுமே. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி இன்னுமே இந்த மாதிரி அம்மிக்கல்லாம் அரைச்சி மசாலாலாம் அரைச்சி செய்கிறாங்களா, இல்லைனா ஈஸியாக குயிக்காக மிக்சியில் போட்டு செய்கிறாங்களா? அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி இந்த குருமா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாம் நான் சேர்க்குறேன். அடுத்து இதில் நம்ம 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட 3 பச்சை மிளகாயை கீரி சேர்க்குறேன். கருவேப்பிலையே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாராளமாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ நான் டேஸ்ட்னால் நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். ஸோ நம்ம யூஸ்வலாக சமைக்கும் போது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறின உடனே மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துருவோம். அந்த மாதிரி செய்யாதீங்க. ரெசிபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிறமாக இருக்குது. இப்போ நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எலும்போடு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துட போகிறேன். சிக்கனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பிங்க் கலர்லாம் போகும். ஸோ ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பாருங்கள், சிக்கன் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். ஃப்ளேம் மீடியம் லோவில் வச்சு மசாலாவை சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ தான் எங்கள் ஹஸ்பண்ட் உள்ளே வாசனை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வாசனை நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது இதில் நான் எக்ஸ்ட்ரா 2 லெக் பீஸ் நான் சேர்த்துருக்கேன். பட் யூஸ்வலாக சின்ன வயசில் வீட்டில் ஒரு கோழி வாங்கினாங்கன்னா 2 லெக் பீஸ் தான் வரும். ஸோ அதை வாங்கும் போதே அம்மா சமைக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுவேன், எனக்கு ஒரு லெக் பீஸ் வேணும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி வச்சுருவேன். இல்லைன்னா நாங்கள் வீட்டில் சண்டை போட்டுக்கோவோம். ஸோ 1 கிலோ சிக்கனில் நான் எக்ஸ்ட்ரா 2 லெக் பீஸ் கேட்டு வாங்கி போட்டிருக்கேன். பட் உங்கள் வீட்டில் சின்ன வயசுலலாம் அந்த லெக் பீஸ்க்காக யாரெல்லாம் சண்டை போட்டிருக்கீங்க, யாரு கூட சண்டை போட்டிருக்கீங்க, இந்த ஸ்டோரிஸ், இந்த மெமரிஸ் எல்லாம் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பெருசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளியை முன்னாடியே போட்டு அது குழைய வைக்க வேண்டாம். மைல்டு ஃப்ளேவரிங் தான் அது.
தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா, ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஜென்ரலாக நம்ம கடைசியில் சேர்த்துருவோம் குழம்பு முடிஞ்ச பிறகு. இப்படி சிக்கன் வேக வைக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே இன்னும் தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் வந்து மிக்சியில் இருக்கிற அந்த மசாலா தண்ணியை ஊற்றிடுறேன். ஸோ இதோட சேர்த்து நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது தாராளமாக ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்றவங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சிக்கன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். வெயிட் வச்சுட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம சிக்கனை வேக வச்சுக்கணும். பாருங்கள், நம்மளோட வெள்ளை சிக்கன் குருமா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பீசஸ் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே உதிர்ந்து பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி இந்த வெள்ளை சிக்கன் குருமா இட்லியோடு தான் சாப்பிட போகிறேன். நல்லா தாராளமாக இட்லி மேலே ஊற்றி நல்லா ஆஹா. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். வேறு லெவலில் இருக்குது. நான் பேசாமல் அந்த இட்லி ஃபுல்லாக சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சான்ஸே இல்லைங்க. வெள்ளை சிக்கன் குருமா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருந்தது. அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் இந்த குருமாவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வீக்கெண்டுனா உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பெஷல் நான்வெஜிடேரியன் நீங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.